முகநூலில் உள்ள முத்தமிழர்களுக்கும், வாட்ஸ்அப்பில் உள்ள வலைதமிழர்களுக்கும், இன்ஸ்டாகிராமில் உள்ள இளந்தமிழர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் பார்த்திங்கன்னா, ஐங்குறு நூறில் 5வது பாடலை இயற்றின ஓரம்பொகியார் எப்படி எழுதியிருப்பாங்கன்னு பார்த்துருவோம். அந்த 5வது பாடல் ஐங்குறு நூறில், வாளி ஆதன் வாளி ஆவினி பசியில் லாகுக பிணிசேன் நீங்குக என வேட்டாளே யாமே யாயே முதலை போத்து முழு. ஸோ இந்த பாடலோட வரிகளோட அர்த்தத்தை பார்த்திங்கன்னா, ஒரு தாய் தன் பெற்ற மக்கள் எப்போவுமே பசி இல்லாமல் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள காதலர்கள் அனைவரும் பசி இல்லாமல் இருக்கணும், பிணி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இயற்கை இன்பமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் உள்ள காதலர்கள் எல்லாமே இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. அதில் ஒரு ஊமை சொல்லியிருப்பாங்க பாருங்கள். முதலை எப்படி அதோட காதல் துணையோட இன்பமாக இருக்குதோ அந்த மாதிரி தான் நம்ம மக்கள் அனைவரும் அவங்களுடைய காதலர்கள் கூட இன்பமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. மீண்டும் மற்றொரு பாடலில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது இயற்கை வாசகன்.